நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். விண்ணுலக மேன்மைகள் அனைத்தையும் துறந்து இந்த பூவுலகிலே கடந்து வந்து மனுமக்கள் வாழ்வு பெறும்படியாக தன்னையே சிலுவையில் கையளித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய திருவார்த்தைகளை சிந்திக்கும் என்பதாக உடைய திருமுகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். பாடுகளின் வழியே நீர் கடந்து சென்றீர். தமது அடியவர்களையும் தம்மை பின்பற்றி வர நீர் பணிக்கின்றீர். பாடுகள் வழியாக அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நீர் விருப்பம் கொள்ளுகின்றீர். அதை உணர்ந்தவர்களாய் நாங்கள் தெளிவோடு உம்மை பின்தொடரக்கூடிய அனுபவங்களை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். இன்றைய நாள் செய்திகள் அதற்கு ஏற்புடையதாய் அமையட்டும். சிந்தனையிலே தெளிவையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தையும் கடவுள் எங்களுக்கு தாரும். இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் திருப்பெயரிலே நான் வாழ்த்துகின்றேன். இறையாசி உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. சற்று நேர சிந்தனைக்காக தூய மத்தேயுவின் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? இயேசுநாதர் செபதேயுவின் குமாரர்கள் 2 பேரையும் நோக்கி சொன்னதானே வார்த்தைகள் இவைகள். அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் ஞான அனுமானங்கள் அல்லது சாக்கிரமந்துக்கள் 2 என்பதை நாம் அறிவோம். அந்த 2 சாக்கிரமந்தும் மிகவும் முக்கியமானவைகள். அது பல அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இந்த 2 ஞான அனுமானங்களும் ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். ஸ்நானம், நான் குடிக்கும் பாத்திரம், நான் பெறும் ஸ்நானம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த 2மே பாடுகளை குறிக்கின்றதாய் காணப்படுகின்றது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது பாடுகள் வழியாக கடந்து செல்லுவது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமாக இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக வனாந்திரத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லி திருமறை சொல்லுகின்றது. அதுபோல இயேசுநாதர் சீடர்களோடு கடைசி விருந்திலே பங்கு பெற்ற போது அவர்களிடத்திலே அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் அவ்விதமாக கொடுத்ததை வாங்கி புசியுங்கள் என்று சொல்லுகின்ற போது பாடுகளின் தீவிரம் அங்கு காட்டப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஞானஸ்நானத்தின் மூலம் பாடுகளுக்கு அவர் கடந்து செல்லுகின்றார். அந்த இறுதி ராப்போஜன விருந்திலே அவர் சீடர்களோடு பங்கு பெற்ற பிற்பாடு அந்த பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே தீவிரம் அடைகின்றதையும் நாம் திருமறை வாயிலாக கண்டுகொள்ளுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பாத்திரம் என்று சொல்லுவது திருமறையிலே பல பொருட்களை அது குறிப்பிட்டு நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம். பல பொருட்களிலே இந்த பாத்திரம் என்கின்றதான இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதை திருமறையிலே நாம் காண்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது தேற்றரவின் பாத்திரம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. துக்கத்திலிருந்து ஒரு மனிதன் ஆறுதலை அடைய காட்டுகின்ற ஒரு வார்த்தை இந்த தேற்றரவின் பாத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது தத்தளிப்பின் பாத்திரம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். சஞ்சலத்தை காட்டுவதற்கு, சஞ்சல வேளைகளிலே தத்தளிக்கின்ற ஒரு நிலை மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது, அதை காட்டுவதற்கு அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் ரட்சிப்பின் பாத்திரம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த சங்கீதத்தின் முற்பகுதியை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லி நான் கெஞ்சினேன். ஆண்டவர் என் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடுதலுக்கும் ஆத்மாவை மரணத்திற்கும் நீங்களாக்கி காத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் நன்றி பெருக்கோடு கடவுளுடைய மீட்பை உணர்த்தி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம்.
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது பவுலடியார் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை காட்டுவதற்கு அது அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது உக்கிரத்தின் பாத்திரம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய பயங்கரமான கோபத்தை குறிப்பதற்காக அந்த உக்கிரத்தின் பாத்திரம் என்று சொல்லி அவர் இங்கு குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். 23ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது நிரம்பி வழிகின்றதான ஒரு பாத்திரத்தை அங்கு நாம் காண்கின்றோம். ஒரு நிறைவான மனிதனுடைய வாழ்க்கை அங்கு குறிப்பிடப்படுகின்றது. அந்த அதிகாரம் முழுவதும் மனிதனுடைய ஒரு நிறைவாழ்வை அங்கு குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே தான் அங்கு நிரம்பி வழிகின்ற ஒரு பாத்திரம், நிறைவை அது குறிக்கின்றதாய் காணப்படுகின்றது. ஆனால் இயேசுநாதர் குறிப்பிடுகின்றதானே மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது நான் குடிக்கும் பாத்திரம் என்றும், யோவானின் நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது பிதா எனக்கு கொடுக்கும் பாத்திரம் என்று சொல்லி இயேசு குறிப்பிடுகின்ற போது உலக மீட்புக்காக அவர் பாடுபடுவதை அது குறிக்கின்றதாய், அடைய போகின்றதான பாடுகளை அது சித்தரிக்கின்றதாய் அது காணப்படுகின்றதை பார்க்கின்றோம். செபதேயுவின் குமாரர்கள் 2 பேர் அவரிடத்திலே வந்து கேட்கின்றார்கள், இறை ஆட்சியிலே பரலோக ராஜ்யத்திலே எங்களில் ஒருவன் மது வலது பக்கத்திலும் எங்களில் ஒருவன் மது இடது பக்கத்திலும் அமரும்படி நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும், அமரும்படி எங்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். மார்க்குவின் நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்ற போது அவர்களே கேட்டதாக நாம் பார்க்கின்றோம். மத்தேயுவின் நற்செய்தி நூலிலே அவர்களுக்காக தாய் கேட்டதாக அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவைகள் இரண்டையும் நாம் பார்க்கின்ற போது எவ்வளவு அழுத்தம் அதற்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் தெளிவாக நாம் காண்கின்றோம். தாய் ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுகின்றார் மக்களுக்காக, அதுபோல அவர்களும் அதை வாஞ்சித்து கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் கேட்பது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கின்றதான பாத்திரத்திலே நீங்கள் குடித்தால், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்களானால் அது உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். அதை செய்யலாம் என்றும் அவர்கள் சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு குடிக்கும் பாத்திரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற போது பாரம் நிறைந்த ஒரு பாத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாரம் நிறைந்த ஒரு பாத்திரம். யோவானின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இயேசுநாதருக்கு முன்னோடியாய் வந்தவர் திருமுழுக்கினர் யோவான். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு, அவர் தம் பாதையை செவ்வையாக்குவதற்கு இயேசுவுக்கு முன்னே அவர் கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த பூவுலகிலே மனித அவதாரம் எடுப்பதற்கு முன்பதாகவே அவர் அதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர் இயேசுவை சுட்டி காட்டி சொல்லுகின்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதானே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை அவர் சுட்டி காட்டுகின்றார். யோவானின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது இந்த யோவான் அப்படியே நின்று கொண்டிருந்த போது, இயேசு அப்படியே சென்ற போது அவர் அந்த இயேசுவை சுட்டி காட்டி, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதானே தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, சுமந்து தீர்க்கிற, சுமத்தல் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு பாரத்தை குறிக்கின்றதாய் காணப்படுகின்றது. பாரத்தை குறிக்கின்றதாய் காணப்படுகின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்ற போது பாரம் சுமந்து தவிக்கின்ற மக்கள் என்று சொல்லி அதை குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிலுவை சுமத்தல், பாவத்தை சுமத்தல் என்று சொல்லுவது மிகவும் பாரம் நிறைந்த ஒன்றாய் காணப்படுகின்றது. மனுக்குல பாவத்தை தன்னகத்தை ஏற்று பார சிலுவையை இயேசுநாதர் சுமந்து அவ்விதம் செல்லுகின்றார். அவர் சுமந்து செல்லுகின்ற வேளையிலே பல இடங்களிலே தடுமாற்றங்கள் கடந்து வருகின்றது. ஏனென்றால் மிகவும் பாரம் நிறைந்ததான சிலுவை, வீழ்ந்து விடுகின்றதான நிலைகள் கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம்.
மத்தேயுவின் நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, அவர் தடுமாறி வீழ்ந்து விடுகையிலே சிரேனே ஓர் சீமோன் அந்த சிலுவையை சுமந்து அவருக்கு உதவி செய்வதற்கு அவன் முன்வருகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீர் குடிக்கும் பாத்திரத்திலே நாங்களும் பங்கு பெறுவோம், நாங்களும் குடிப்போம், நீர் பெறும் ஸ்நானத்தை நாங்களும் பெறுவோம் என்று சொன்னதானே செபதேயுவின் குமாரர்கள் அந்த பாரம் நிறைந்ததான அந்த பாத்திரத்திலே அவர்கள் பங்கு பெறவில்லை. அவர்கள் காணாமல் போயிருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நீர் குடிக்கின்ற பாத்திரத்திலே நான் குடிப்பேன், நீர் மூழ்குகின்ற ஸ்நானத்தை நான் பெறுவேன் என்று சொன்னவர்கள் இப்பொழுது காணாமல் போய் விடுகின்றதை பார்க்கின்றோம். இந்த பாரம் நிறைந்த பாத்திரமான சிலுவையை சுமக்க அவர்கள் முன்வரவில்லை. இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை நாடுகின்றோம்? பரகதியை நாடுகின்றோம். மோட்ச வீட்டிலே எனக்கு அவரோடு கூட வாழுகின்ற பேரை நான் பெற வேண்டும், அவரோடு கூட நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை நமக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த பாடுகளிலே நாம் பங்கு பெறுகின்றவர்களாய் நாம் காணப்படுகின்றோமா? இயேசுநாதர் இப்படி வாஞ்சிக்கின்றவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் குடிக்கின்ற பாத்திரத்திலே நீங்கள் குடிப்பீர்களா? நான் பண்ணுகின்ற ஸ்நானத்தை நீங்கள் பண்ணுவீர்களா என்று சொல்லி அவர் கேட்கின்றார். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி மனிதனுடைய பாவத்தை தன்மேல் ஏற்று அது பலியிடப்படுகின்றதை பழைய ஏற்பாட்டிலே நாம் காண்கின்றோம். பாவம் செய்த மனிதன் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலிபீடத்தின் முன்பதாக நிறுத்தி அதன் தலையிலே கை வைத்து தான் செய்த பாவங்களை எல்லாம் அவன் அறிக்கையிடுகின்றான். அந்த பாவங்கள் எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் அது சுமத்தப்படுகின்றது. இவனுடைய பாவங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகின்றதை பார்க்கின்றோம். இயேசுவும் கூட அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்ததான மானிடத்தை உயிர்ப்பிக்கும்படியாக இந்த பாரம் நிறைந்த பாத்திரத்தை அவர் தன்னகத்தே ஏற்றார். இந்த பாரம் நிறைந்த பாத்திரத்தை அவர் குடித்தார் என்று சொல்லி திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. என் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மெதுவாயும் இருக்கின்றது. என் நுகத்தை உங்களில் ஏற்று என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், அப்பொழுது ஆறுதலை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, மோட்சத்தில் அவரோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் விரும்புகின்றோம் அல்லவா? ஏன் அவரோடு கூட பாடுகளை சகிக்க நாம் முற்படுவதில்லை? பாடுகள் வேண்டாம் என்று சொல்லி ஏன் ஓடிவிடுகின்றோம்? அந்த பாடுகளை நாம் ஏற்க முன்வரவில்லை என்றால், இயேசு குடிக்கும் பாத்திரத்திலே நான் குடிப்பேன் என்று சொல்லியும் குடிக்கவில்லை என்றால், அந்த பரகதியை, அந்த மோட்ச பாக்கியத்தை, அவரோடு கூட வாழுகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுவிட முடியாது. அதைத்தான் திருமறை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது, இயேசு குடிக்கும் பாத்திரம் பாடு நிறைந்த ஒரு பாத்திரம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்குவின் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசு பருகுகின்ற பாத்திரம் பாடுகள் நிறைந்த பாத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே அந்த சீடர்களோடு ஜெபிக்கும்படி கடந்து செல்லுகின்றார். இறுதி வேளை சீடர்கள் எல்லாம் தூங்கிவிடுகின்றார்கள். இயேசுவுக்கு தூக்கம் வரவில்லை. அவர் விழித்திருந்து அவர் ஜெபிக்கின்றார், பாரத்தோடு ஜெபிக்கின்றார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்
நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அது பாடுகள் நிறைந்ததான பாத்திரம். இயேசுநாதருக்கு முன்பதாக தான் படப்போகின்ற பாடுகள் அனைத்தும் விரிந்து கிடக்கின்றது. அதை அவர் தெளிவாக அறிகின்றார். அதை அறிந்தவராய் இந்த பாத்திரம், இந்த பாடுகள் நிறைந்த இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகின்றார். பாடுகளின் உச்சகட்டத்தை கல்வாரி சிலுவையிலே நாம் பார்க்கின்றோம். அவர் சிலுவையிலிருந்து மொழிந்ததான மொழிகளிலே நாம் அதை காண்கின்றோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்றதானே அவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய நிலையை அங்கு தெளிவாக உணர்த்தி நிற்கின்றதை பார்க்கின்றோம். பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வேதனையின் அனுபவங்களிலே ஒரு மனிதன் தத்தளிக்கின்ற போது உறவுகள் எல்லாம் ஓடி ஒழித்து விடுகின்றன. நண்பர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுகின்றார்கள். தனிமை உணர்வுகள் அவர்களை வாட்டி, நம்பிக்கை இழப்புகள், பய உணர்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுநாதர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு கூட வலதுபுறமும் இடதுபுறமும் வாஞ்சித்ததானே செபதேவன் குமாரர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவரோடு கூட உண்டு உறவாடி கொண்டிருந்ததானே தமது அடி அவர்கள் மறுதலித்து விட்டார்கள், காட்டி கொடுத்து விட்டார்கள். தனிமையிலே அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் இறைவனும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்றதானே அவல நிலை, அந்த நிலையில் தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாகத்தான் கடினங்கள், வேதனையின் அனுபவங்கள், பயங்கரமான போராட்டமான உணர்வுகள், பாடுகள் கடந்து வருகின்ற போது உறவுகளும் எல்லாம் ஓடி ஒழித்துக் கொள்ளுகின்றதான நிலையிலே அவனுடைய நம்பிக்கையிலும் அசைவுகள் ஏற்படுகின்றது. கடவுளும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. அந்த நிலையில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த சிலுவை பாடுகளை விரும்பி ஏற்றார் என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மத்தேயு 16:21-22 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது இயேசுநாதர் விரும்பி இதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் சீடர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சீடர்கள் இதை வெறுத்ததை நாம் பார்க்கின்றோம். தான் எருசலேமில் சென்று மூப்பராலும் வேதபாரகராலும் படப்போகும் பாடுகளை குறித்து இயேசுநாதர் அந்த சீடர்களுக்கு விளக்கி கூறின போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் கடிந்து கொள்ள தொடங்கினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், அப்பாலே போ சாத்தானே, நீ மனிதனுக்கு ஏற்ற விதத்திலே நீ சிந்திக்கின்றாய், மனுஷ பிரகாரமாய் நீ சிந்திக்கின்றாய், கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே நீ சிந்திக்கவில்லை என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகின்றதை பார்க்கின்றோம். செபதேவன் குமாரிடத்திலே நான் குடிக்கும் பாத்திரம் என்று இயேசுநாதர் கூறுவது, பாடுகளை சகித்துக் கொள்ள தயங்கக்கூடாது, என்னோடு கூட நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றதை பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. இன்றும் கிறிஸ்தவ உலகம் இந்த நிலையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை, அவர் அந்த பரகதியை தருவார் என்கின்ற எண்ணங்கள் புரையோடி கிடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அந்த செய்திகள் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, பாடுகள் இல்லா வாழ்க்கை என்று சொல்லி. ஆனால் அந்த பரகதியை நாம் அடைய வேண்டும் என்றால், அந்த மோட்ச பாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக பாடுகள் வழியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த பாடு நிறைந்த பாத்திரத்திலே நாம் குடித்தாக வேண்டும். இங்கு ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு எந்த பாடுகளும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி ஓடிவிட்டு அதை மோட்சகதியை, அந்த பேரின்பத்தை அடையலாம் என்று நாம் எண்ணினால் அது தவறான போங்கு. அதை அடைந்து விட நாம் முடியாது என்பதை நாம் புரிந்து கொண்டு இயேசுவோடு கூட பாடு நிறைந்த அந்த பாத்திரத்திலே பங்கடைய நாம் ஆயத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். இறுதியாக பாவ மன்னிப்பின் பாத்திரம் இது. பாவ மன்னிப்பின் பாத்திரம், இயேசு குடித்ததானே அந்த பாத்திரம்
ஒரு பாவ மன்னிப்பின் பாத்திரம். கொலேசியர் 1:14 நாம் பார்க்கின்ற போது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பவுலடியார் கொலேசிய திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவர் எழுதுகின்றார். இறுதி பாஸ்கா விருந்திலே இயேசு சீடர்களோடு பந்தியம் வந்து அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். மத்தேயு 26:27-28 நாம் படித்து பார்க்கின்ற போது இதை நாம் அங்கு காணலாம். அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிறதான புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். இயேசு தெரிவு செய்து தன்னுடைய கரத்திலே ஏந்தினதானே அந்த பாத்திரம் பாவ மன்னிப்பை மனுக்குலத்திற்கு அருளுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் அந்த பாத்திரத்தை அவர் மற்றவர்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுக்கின்றார். கூட இருந்த சீடர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த பாவ மன்னிப்பை இந்த உலகுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றதற்கு ஒரு அத்தாட்சியாக, அடையாளமாக அது காணப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய மரணத்தின் மூலம், தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினதன் மூலமாக பாவ மன்னிப்பை இந்த உலக மக்களுக்கு அவர் இலவசமாய் அவர் வழங்குகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரே அல்லாமல் மீட்பு இல்லை, அவராலே அல்லாமல் பாவ மன்னிப்பு மனிதனுக்கு இல்லை என்பதை திருமறை தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எதற்காக அந்த பாத்திரத்தை கையிலேந்தினார்? உலக மக்களின் பாவங்களை அகற்றி அவர்களை மீட்கும்படியாக அந்த பாவ மன்னிப்புண்டாக அந்த பாத்திரத்தை அவர் கையில் ஏந்தி ஆசீர்வதித்து அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்ததன் மூலமாக உலக மக்கள் அனைவரும் அவராலே மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள அது வழியாயிற்று என்பதை நாம் உணர்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த பாத்திரத்தை நமக்கு பகிர்ந்து தருகின்றார். எதற்காகவென்றால் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக, அவரிலே மீட்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அதை பகிர்ந்து தருகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தமது கரங்களில் ஏந்தினதானே அந்த பாத்திரம், பாரம் நிறைந்ததான பாத்திரம், ஆண்டவர் கரங்களில் ஏந்தினதான அந்த பாத்திரம் பாடுகள் நிறைந்த ஒரு பாத்திரம், ஆண்டவர் அந்த கரங்களில் ஏந்தினதான அந்த பாத்திரம் பாவ மன்னிப்புண்டாகும்படி கொடுக்கப்பட்டதானே அந்த பாத்திரம். அதை பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. ஜெபம் செய்வோம். இயேசு குடிக்கின்றதானே பாத்திரத்தை குறித்து நாம் சிந்தனை செய்தோம். அன்புக்குரியவர்களே, பாரம் நிறைந்த ஓர் பாத்திரம், அவர் குடிக்கின்ற ஓர் பாத்திரம். இன்று அதிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பாடுகள் நிறைந்த ஓர் பாத்திரம், அவர் குடிக்கின்ற பாத்திரம், அதிலே பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் அழைக்கின்றார். பாவ மன்னிப்பாகிய பாத்திரத்தை அவர் கையில் ஏந்தினார். அதை குடிக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்ததானே ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திக்கவும், எங்களை அந்த திருவார்த்தைகளின் அடிப்படையிலே அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் தருகின்ற நல்ல வாய்ப்புக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செபதேயுவின் குமாரர்களிடத்திலே கேட்ட அதே கேள்வியை ஆண்டவர் இன்றும் எங்களிடத்திலே கேட்கின்றீர் சுவாமி. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ
என்கின்ற கேள்வியை எங்களுக்கு நீர் தருகின்றீர். எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு நாங்கள் ஓடிவிடாதபடி அந்த பாரம் நிறைந்த பாத்திரத்திலே நாங்கள் பங்கு பெற்று அந்த பேரின்ப வீட்டிலே நாங்கள் உம்மோடு கூட வாழக்கூடிய அனுபவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமாய் செபிக்கின்றோம். நாதா, அன்பின் நிறைவா, பாடு நிறைந்த பாத்திரத்தை நீர் குடித்தீர் என்பதை திருமறை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. பாடுகள் வருகின்ற போது, வேதனையின் அனுபவங்கள் வருகின்ற போது, தனிமை உணர்வுகள் எங்களை வாட்டுகின்ற போது, இறைவனும் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற தருணங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருகின்ற தருணங்களிலே நாங்கள் அதை விட்டு ஓட நினைக்காதபடி இந்த பாடுகளை ஏற்று நாங்கள் முன்னேறி கடந்து செல்லக்கூடிய நல்லதோர் அனுபவங்களை கடவுள் எங்களுக்கு தார். பாவ மன்னிப்பின் பாத்திரத்தை நீர் கையில் ஏந்தினீர். உலக மக்களின் பாவத்திற்காக தன்னையே கையளித்தீர். தன்னுடைய இரத்தத்தை பகிர்ந்து கொண்டீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் அந்த பாவ மன்னிப்பு உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. எங்களை இறைவனின் கரங்களிலே முழுமையாய் தாழ்த்தி படைக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலே முடக்கப்பட்டு கிடக்கின்ற மனித வாழ்வு புத்துயிர் பெற்று எழும்பக்கூடிய கிருபைகளை தார். இந்த வேகமாய் பரவி வருகின்ற இந்த வைரஸின் தாக்கம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு ஒரு சகஜ நிலைக்கு மனிதனுடைய வாழ்வு திரும்பவும், இறைவனுடைய நாமம் அதன் மூலம் ஆட்சிமைப்படவும் ஆண்டவர் அனுக்கிரகம் தார். இயேசுவின் வழியாய் செபிக்கிறோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.